ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம என்ன சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, உன் திறமைய வெளியில கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உன் திறமை என்னன்னு காமி, உன் திறமைய வெளியில கொண்டு வா அப்படிங்கறத அன்லீஷ் யுவர் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். அன்லீஷ் யுவர் பொட்டான்ஷியல் அப்படின்னா உன் திறமைய வெளியில காமி, எல்லாத்துக்கும் காமி, வெளில கொண்டு வா அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, சுத்தி வளைச்சு பேசாத. எதுவும் இருந்தாலும் நேருக்கு நேர் பேசு. டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னா இது வந்து ஒரு இயம்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சுத்தி வளைச்சு பேசாத அப்படின்னு சொல்றது டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்றது. டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ். அடுத்தது, அல்பத்தனமா நடந்துக்காத. இது எப்படி சொல்லலாம்? அல்பையாக நடந்துக்காத, அல்ப மாதிரி பேசாத, அல்பத்தனமா பேசாத, இந்த மாதிரிலாம் கேட்டுக்கோங்க இல்லையா? அத டோன்ட் ஆக்ட் பெட்டி அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஆக்ட் பெட்டி அப்படின்னா அல்பத்தனமா நடந்துக்காத அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இருக்கும், நம்ம சொல்றதுல எல்லாம் வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறது. அதுல பேசுவதில் எல்லாம் உள்ளர்த்தம் கண்டுபிடுவதை நிறுத்து. அதாவது பேசுறதுலாம் ஃபர்ஸ்ட் உள்ளர்த்தம் கண்டுபிடிக்காது, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஸ்டாப் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் இன் எவ்ரி திங் தட் ஐ டாக். ஸ்டாப் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் இன் எவ்ரி திங் தட் ஐ டாக். நான் சொல்றதெல்லாம் உள்ளர்த்தம் கண்டுபிடிக்காத அப்படின்னு சொல்றது. அடுத்தது, அவன் ஒரு கஞ்சன். அவன் ஒரு கஞ்சன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he is a miser அப்படின்னு சொல்லலாம். he is a miser அப்படின்னா கஞ்சன் அப்படின்னு சொல்றது. என் மண்டையை போட்டு உருட்டாத. ஏன் மண்டையை போட்டு உருட்டாத. இது சண்டை போட்டா ஏன் இப்படி என் மண்டையை உருட்டுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய டயலாக் சொல்லுவாங்க. அதுல இது ஒரு சென்டென்ஸ். என் மண்டையை போட்டு உருட்டாத. டோன்ட் டூ மை ஹெட் இன். டோன்ட் டூ மை ஹெட் இன் அப்படின்னா என் மண்டையை போட்டு உருட்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது யாரை பற்றி சொல்ற, அதாவது நீ யாரை பத்தி பேசுற, நீ யாரை பத்தி சொல்ற, எனக்கு யாரும் புரியலையே, எதுவும் புரியலையே அப்படிங்கிறத whom are you talking about. whom are you talking about அப்படின்னா நீ யாரை பத்தி பேசுற, யாரை பத்தி சொல்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் whom are you talking about. நாம் ஒன்றாக செல்வோமா. ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா நம்ம ஒன்னா போலாமா, பயமா இருக்கு எனக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, shall we go together. டுகெதர்னா ஒன்னா போகுது. shall we goனா நம்ம போலாமா, shall we go together நம்ம ஒன்னா போலாமா அப்படின்னு கேட்கறது. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாலும் ஈஸியா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசலாம். அவனின் யோசனைகள் மிகவும் புதுமையாக உள்ளது. என்னோட ஐடியா எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தருக்கு இன்னோவேட்டிவான மைண்ட் இருக்கும் இல்லையா? அதை ஹிஸ் ஐடியாஸ் ஆர் நோவல் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ் ஐடியாஸ் ஆர் நோவல் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப புதுசு புதுசா ஐடியாஸ் வருது, டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஹிஸ் ஐடியாஸ் ஆர் நோவல் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சோம்னா ஃப்ளூவெண்டா பேசலாம். இந்த மாதிரி நிறைய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல ஒரு சீரியஸா போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் சொல்ற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனா வரும்.